விஆர்எஸ்லாம் வேண்டாம்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா இவர் அதுல உறுதியா இருக்காரு. கம்பெனியை விற்க விடாம தடுத்தாருங்கிறதுக்காக இல்லம்மா. நீங்க கம்பெனி எடுத்து நடத்தினா நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா நடத்துவீங்க. செல்வம் சார் பேங்க்ல வாங்குற சம்பளத்தை விட நம்ம கம்பெனிலேயே நல்ல இன்கம் வரும். அதனால ஒரு வேலையை விடுறதுனால உங்க ஃபேமிலி பாதிக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அதோட செல்வம் சார் உங்க கூடயே இருக்கிறதுனால நீங்க 2 பேரும் கம்பெனியை எங்கேயோ கொண்டு போயிருவீங்க. நான் அதனாலதான் துணிச்சலா கம்பெனி சேல் ஆகிறத தடுத்து நிறுத்தினேன். எனக்கு புரியுது சார். ஆனா வீட்ல இருக்கிற பெரியவங்க இதை புரிஞ்சுக்கணும்ல. அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா அவங்களை எதிர்த்துக்கிட்டு எப்படி நாங்க கம்பெனி ஆரம்பிக்க முடியும்? மகா, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியலன்னா எனக்கு வாக்கு கொடுத்துட்டுமே, கம்பெனியை விற்க விடாம தடுத்துட்டுமேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். என் மகன்கிட்ட சொன்னா அடுத்த நிமிஷமே கிளம்பி வந்து கம்பெனி விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவான். அப்புறம் அதுதான் விதின்னு நானும் ஏத்துக்க வேண்டியதுதான். இல்ல சார், வீட்ல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நாங்க உறுதியா இருந்தா அவங்களுக்கும் வேற வழி இல்லை. எங்களை அக்செப்ட் பண்ணி தான் சார் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி நானும் மகாவுக்கு துணையா இருந்தா சீக்கிரமே கம்பெனியை மேல கொண்டு வந்துடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். ஆனா மகா தான் இன்னும் ஹாஃப் மைண்டாவே இருக்கா. மகா, செல்வம் சார் உனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு. இன்னைக்கு உன் அப்பா உயிரோட இல்ல. அவர் இடத்துல இருந்து செல்வம் சார் உன்னோட விருப்பத்தை நிறைவேற்ற போறாரு. இன்சூரன்ஸ் விஷயத்துல நான் பண்ண தப்புனாலதாமா நம்ம கம்பெனியை விற்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. செல்வம் சார் உன் கூட இருக்க போறதுனால அப்படி ஒரு தப்பு எதுவும் நடக்காதுமா. எப்படியாவது வீட்டுல இருக்கிற பெரியவங்களை சமாதானப்படுத்திட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை நம்பிக்கையோட தொடங்குமா. அப்புறம் என்ன சார், மகா சம்மதிச்சிட்டாங்க. விஆர்எஸ் பண்ண வந்தோடனே சொல்லுங்க, நாம அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். ஆ, நம்பிக்கையோட போலாம் வாங்க.